விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை வந்த பொழுது அவரை அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தனியாக சந்தித்து பேசினார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சிவராத்திரி விழாவுக்கு வந்தபோது அமித்ஷாவுடன் அரசியல் விவகாரங்கள் பற்றி முன்னாள் அமைச்சர் வேலுமணி தனியாக சந்தித்து பேசினார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷா கோவை வந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தனியாக அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் அதில் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த வாரம் சிவராத்திரி விழாவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை வந்திருந்தார். இந்நிலையில் அமித்ஷா மற்றும் SP வேலுமணிக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமித்ஷா SP வேலுமணி இடையேயான சந்திப்பு சுமார் 8 நிமிடங்கள் நீடித்ததாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். ஏற்கனவே 2026 தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பல கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கோவை வந்திருந்த பொழுது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை SP வேலுமணி சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன பேசினாங்க, தகவல் இருக்கா? கார்த்திகா, நீங்கள் சொன்னது போலவே பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜக மற்றும் அதிமுக தலைவர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் தொடர்ந்து கூட்டணி குறித்த கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டு வருகிறார்கள். இன்னும் ஓராண்டு 2026 தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை எட்டி இருக்கிறது. இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈஷாவில் நடந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் கலந்து கொண்டிருந்தார். அப்போது அன்று இரவு அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்று அமித்ஷாவை முன்னாள் அமைச்சர் வேலுமணி நேரில் சந்தித்து பேசியதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசியல் பரபரப்பு மிகுந்த இந்த சூழலில் இந்த சந்திப்பு ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. கார்த்திகா, சுதீஷ், ஏற்கனவே சற்று முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்ற செய்தியாளர்களுடைய கேள்விக்கு மழுப்பலாக ஒரு பதிலை தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னதாக ஏற்கனவே SP வேலுமணியினுடைய இல்ல திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் இவங்க எல்லாமே கூட கலந்துட்டு இருக்கிறாங்க. அப்பவே இந்த கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதற்கான அஸ்திவாரமாக இருக்குமான்னு நிறைய கேள்விகள் இருந்தது. இந்நிலையில் இந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம்? நேற்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிய மகன் இல்ல திருமண விழாவில் பாஜக தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள். இந்த ஒரு விஷயமே பேசுபொருளாக இருந்தது ஒரு அரசியல் வட்டாரத்தில். இதற்கிடையே தான் தற்போது கடந்த 26ஆம் தேதி ஈஷாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் பாஜக மற்றும் அதிமுக முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகியாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் கோவையில் நடைபெற்றக்கூடிய இந்த சந்திப்பு வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வழிவகுக்குமா என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக தலைவர்களாகட்டும் பாஜக தலைவர்களாகட்டும் செய்தியாளர்கள் சந்திப்புகளில் இந்த கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும்போதும் கூட ஒரு மழுப்பலான பதிலாக தான் இருந்து வருகிறது. நேரடியாக ஆம் இல்லை என்ற ஒரு பதில் வந்ததில்லை. மழுப்பலான ஒரு பதில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அதிமுக பாஜகவுடைய தலைவர்களுடைய சந்திப்பு இந்த கூட்டணி குறித்த ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. கார்த்திகா, சுதீஷ், இந்த சந்திப்புகள் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் அதிமுகவுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலையா? அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கிய சந்திப்பாகத்தான் ஈஷாவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியோடு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை,
மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உடன் இருந்தார்கள். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர்கள் நேரில் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் அரசியல் குறித்த பேச்சுகள் இருந்திருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் இனி இரண்டு கட்சிகளிடையே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இது குறித்தான பதில்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கார்த்திகா, சதீஷ், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் எல்லாமே 2026 தேர்தலை நோக்கிதான் இருக்கிறது, அப்படிதான் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவுக்கு இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ அதிமுக எந்தெந்த கட்சிகளுடைய கூட்டணி அமைத்தா மிக சவாலாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும் அவங்க நினைக்கிறாங்க? அதுல பாஜக மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கா? ஆரம்பம் முதலே, அதாவது இன்னும் ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய 2026 தேர்தல் களம் ஒரு முக்கிய ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. ஏனென்றால் திரைப்பட நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு, அவருடைய அந்த கட்சி நடவடிக்கைகளும் தொடர்ந்து ஒரு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது 2026 தேர்தலை நோக்கி. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி கட்சிகளோடு களம் இறங்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தனித்து களம் இறங்குமா அல்லது மற்ற முக்கிய, அதாவது பாஜக போன்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து களம் இறங்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் மேலோங்கி இருக்கிறது. பொதுமக்களிடையேயும் இந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் கடந்த சில நாட்களாக, இது போன்ற சில மாதங்களாகவே இந்த அரசியல் பரபரப்பு என்பது சூழல் என்பது தொடங்கி இருக்கிறது. 2026 தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இருந்தே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையே இந்த கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. கார்த்திகா, சுதீஷ், இணைப்புல இருங்க. சற்று முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுடைய பாஜகவோடு கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு மழுப்பலாக ஒரு பதில் அளிச்சார். அதை பார்க்கலாம். தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த ஓட்டுகள் சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தற்போது இதுதான் நிலை. கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தை விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.